ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ராம். வாழ்க்கையில் எல்லாருக்குமே நிறைய தேடல்கள் இருக்கும். சிலருக்கு பணம், பதவி, புகழ், நிம்மதி அப்படின்னு. ஆனால் ஒரு ட்ராவலராக எங்களுக்கு என்ன ஆசைனா அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேசஸை எக்ஸ்ப்ளோரிங் பண்ணணும், நிறைய கல்ச்சர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா எல்லமலை. நாங்கள் எல்லமலை அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கிற வாட்டர் ஃபால்ஸை எக்ஸ்ப்ளோரிங் பண்ணலான்னு போயிட்டு இருந்தோம். பயங்கரமாக பசி எடுத்ததுனால பக்கத்தில் இருந்த ஒரு உணவகத்துக்கு போயிருந்தோம். சிட்டிஸை விட கம்பேர் பண்ணும்போது இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்பவே கம்மி தான். இவரோட கடையில் ட்ரெடிஷ்னல் அவில் மில்க் அப்படின்றது ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. அவில் மில்க் அப்படிங்கிறது கேரளாவில் கிடைக்கக்கூடிய ஒரு ரெசிபி. இப்போ ஊட்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமாக இருக்குது. அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, ஸ்பெஷல், அப்புறம் சாதா அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரி, இவர் கடையில் இருக்கிற அவில் மில்க் ஏன் ட்ரெடிஷ்னல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நார்மலாகவே அவில் மில்க் செய்யணுன்னா பால் அப்புறம் வாழைப்பழம் ரொம்பவே முக்கியம். இப்போ டவுனில் செய்யக்கூடிய அவில் மில்கில் பார்த்தீங்கன்னா இந்த பால் அப்புறம் இந்த வாழைப்பழம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இவரோட கடையில் பார்த்தீங்கன்னா எதையுமே அவங்க வெளியே இருந்து பணம் கொடுத்து வாங்குறதில்ல. ஏன்னா அவங்க வீட்டிலே எல்லாமே வச்சுருக்காங்க. அண்ட் அவில் மில்க் ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வாழைப்பழத்தையும் யூஸ் பண்ண முடியாது. அதுக்குன்னு சில வாழைப்பழங்கள் இருக்குது. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா மோரிஸ் அப்படின்ற ஒரு வாழைப்பழத்தில் பண்ணியிருந்தார் அவில் மில்கை. அது வேறு லெவலில் இருந்துச்சு. டவுனில் இருக்கக்கூடிய கடைகளில் பார்த்தீங்கன்னா அவில் மில்க் பண்ணும்போது மேலே அப்படியே அட்ராக்டிவாக காட்டுறதுக்காக ஐஸ்கிரீம்ஸ் வைப்பாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஆர்டிஃபிஷியல்ஸான சில ஃப்ளேவர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் இவரோட கடையில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண கிடையாது. அப்புறம் இவர் என்ன யூஸ் பண்ணியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா நட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, சில இடத்துல மலாட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கடலை மட்டும்தான் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ ஓவரால் அவில் மில்க் ரெடி ஆகிருச்சு. லாஸ்ட் ஒரு டச்சப்புக்காக அப்படியே கொஞ்சம் பால் அப்படியே ஊற்றிட்டு இருக்காரு. ஸோ அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ ஃபைனல் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பிளெண்ட் பண்ணுறது. இப்படி பிளெண்ட் பண்ணும்போது அந்த வேர்க்கடலை அப்புறம் பால் அப்புறம் அந்த பழம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை எல்லாமே அப்படியே ஃபுல்லாக பிளெண்ட் ஆகிருச்சு. இப்போது டேஸ்ட் பண்ணோன்னா வேறு லெவலில் இருக்கும். ஆர்டிஃபிஷியலான கலர் சேர்க்கலை, அப்புறம் டேஸ்ட்டுக்காக எந்த ஒரு ஃப்ளேவரும் சேர்க்கலை. ஸோ கண்டிப்பாக டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குன்னு நினச்சோம். அதே மாதிரி தான் டவுனில் கிடைக்கக்கூடிய அவில் மில்கை விட இவர் பண்ண அவில் மில்க் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் யாராவது கூடலூர் இருக்குது இல்லைனா ஊட்டிக்கு, சரி பரவாயில்ல விடுங்க, ஃபஸ்ட் டைம் நீங்கள் நீலகிரிக்குள்ளே வரீங்க, என்ன சாப்பிட்லான்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் இந்த அவில் மில்கை வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா அந்த அவில் மில்க் செம்மையாக இருக்கும். வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வயிறை ஃபுல்லாக்கியாச்சு. இதுக்கப்புறம் எங்கே நகர்றது? ஒரு குட்டி தூக்கத்தை போட்டதுக்கு அப்புறம் தான் இங்கேருந்து கிளம்பணும்னு நினைக்கிறோம். ஸோ எனிவே நீங்கள் அப்படி கிடையாது. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஏன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டாக வந்துகிட்டே இருக்கும். இதோட நம்ம ட்ராவல் முடிய போகிறது கிடையாது. இங்கேருந்து தான் நம்ம அடுத்த ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்.